ஹாய் மக்களே! இன்னைக்கு 2025ல தமிழ் டப்பிங்கோட வெளியான மீசா மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட கதை என்னன்னா, படத்துல மிதுன், அனந்து, இமோத்துன்னு 3 திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இதுல மிதுன் ஒரு ஃபாரஸ்ட் போலீஸ்காரரா வேலை பார்க்குறாப்ல. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆகுது போல. அதனால மிதுன் அவங்க 2 பேர சந்திக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கால் பண்ணி, நம்ம மீட் பண்ணா உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு டின்னர் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். சந்தோஷமா குடுத்துட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாப்ல. இப்ப அனந்துக்கு ஒரு பயம் ஒண்ணு கிளம்புது. நம்மள சாகடிக்க தான் கூப்பிடுறானோன்னு. அதனால ஒரு விஷயத்த வச்சு மிதுன எப்படியாவது போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுறணும்னு ஒரு பிளானோட இமோத்த கூட்டிட்டு அங்க போறாரு. இதுக்கப்புறம் அங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. கதை ஏற்கனவே பார்த்து பழகிப்போன கதையா இருந்தாலும் கூட, இவங்க காட்சி அமைப்புனாலயும், ஸ்க்ரீன் பிளேனாலயும் நம்மள ஈர்க்கவே செய்றாங்க. குறிப்பா மிதுனுக்கும் ஆனந்துக்கும் இடையிலான ஃப்ரெண்ட்ஷிப் காட்சிகள ரொம்ப ரசிக்கும்படி சூப்பராவே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் சார்ந்த காட்சிகளையும் சூப்பரா காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு பார்க்க. படம் டெக்னிக்கலா செம்ம சவுண்டா இருக்கு. குறிப்பா சினிமாட்டோகிராஃபி டாப் நாச்சு. படத்தோட மிகப்பெரிய பலமே அதுதான். ஃபாரஸ்ட்ட அவ்வளோ அழகா எடுத்து காட்டியிருப்பாரு படத்தோட சினிமாட்டோகிராஃபரு. குறிப்பா நைட் சீக்வென்ஸ சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு. த்ரில்லர் ஃபேக்டரும் படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அரசியல் சார்ந்த விஷயங்கள நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி நல்லாவே காட்டியிருந்தாங்க. ஒரு கேரக்டர் ஒரு விஷயத்துக்காக ஃப்ரெண்ட்ஸுக்கு துரோகம் பண்ணும். அது எதுக்காக துரோகம் பண்ணுச்சோ, அதையே வேண்டாம்னு முடிவு பண்ணி, கடைசியில ஒரு விஷயம் பண்ணும். பர்ட்டிகுலரா அந்த ஒரு சீனே போதும். அவங்க மொத்தத்தையுமே புரிய வச்சிருப்பாங்க. படத்துல பிரச்சனை என்னன்னா, செகண்ட் ஹாஃப் சில பேருக்கு கொஞ்சம் லாகா போற மாதிரியே ஃபீல குடுக்கலாம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னா, எனக்கு இந்த படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாவே இருந்துச்சுங்க. ஒரு சில பேருக்கு என்னடா படம் ஸ்லோவா போகுதுன்னு கூட ஃபீல குடுக்கலாம். அதுக்காக இந்த படத்த பார்க்காம விட்டுறாதீங்க. படத்த முழுசா பார்த்து முடிச்சுட்டீங்கன்னா, சூப்பர்ன்னு சொல்லுவீங்க. செக்சுவல் கன்டென்ட்லாம் சுத்தமா கிடையாது. ஃபேமிலி கூட தாராளமாவே பார்க்கலாம். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை, பை ஃபிரெண்ட்ஸ்.